Hi, welcome to the squad. This is Logic Evo. And இந்த எபிசோடில் நம்ம வந்து ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் எபிசோட் ஆஃப் ஜூலை 2024 ஜோஹோ ரவுண்ட் ஒன் சீரீஸில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3 கொஷின்ஸ் கவர் பண்ண போகிறோம். அண்ட் வித் தட் இந்த செஷனில் கிடைச்ச எல்லா கொஷின்ஸும் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ ப்ராபப்ளி டோட்டல் வீடியோவாக நான் அடுத்தால போடுறேன். நீங்கள் அடுத்து ஏதாவது போகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ரீஃப்ரெஷ் பண்ணணும்னா அடுத்தடுத்து என்ன கொஷின் இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு போய்க்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். If the average of 5 consecutive odd numbers is 23, what is the largest of 3 numbers? Largest of these numbers. Okay, இப்போ 5 odd number கன்சிக்யூட்டிவாக இருக்குன்னு நான் சொல்கிறாங்க. கன்சிக்யூட்டிவ் அப்படின்னா என்ன? கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 3க்கு அடுத்த கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர் வந்து 5, 5க்கு அடுத்த ஆட் நம்பர் வந்து 7. ஸோ அந்த மாதிரி கன்சிக்யூட்டிவாக 5 ஆட் நம்பர் இருக்குது. அண்ட் அதோட ஆவரேஜ் வந்து 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஆட் நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு ட்ரையல் அண்ட் எரரில் 1 3 5 7 9 எடுத்து ஆட் பண்ணி பார்க்குறது, அதுக்கு அடுத்து இப்படி ஆட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம்னா அது வந்து வேஸ்ட்டு, டைம் தான் வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட் எக்ஸ் பி அன் ஆட் நம்பர். ஓகே, எக்ஸ்ன்னு ஒரு ஆட் நம்பர் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் 5 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸுக்கு அடுத்த ஆட் நம்பர் என்னவா இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 2வாக இருக்கும். இந்த இடத்த மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆட் நம்பர், இதுக்கு அடுத்த ஆட் நம்பர் என்னவா இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 1ஆக இருக்காது, எக்ஸ் ப்ளஸ் 2வாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆட் நம்பரோட 1 ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த நம்பர் இமீடியட்டாக வர போகிறது ஈவன் நம்பர் தான் வரும். ஸோ ஒரு ஆட் நம்பர்லேருந்து அடுத்த ஆட் நம்பருக்கு நம்ம தாவணும் அப்படின்னா 2 ஆட் பண்ணணும், 1 கிடையாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2, அதுக்கு அடுத்தால எக்ஸ் ப்ளஸ் 4, அதுக்கு அடுத்தால எக்ஸ் ப்ளஸ் 6, அதுக்கு அடுத்தால எக்ஸ் ப்ளஸ் 8. 5 நம்பர் கிடச்சிச்சா? ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த 5 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்க போகிறோம். 5 ஆட் நம்பர் இதுதான் சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்க போகிறோம். எக்ஸுக்கு என்ன வேல்யூங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியாது. அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதோட சம், அதாவது இதோட ஆவரேஜ் வந்து 23ன்னு கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ்னா என்ன? இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை கவுண்ட்டோ அதை போட்டு அதுதானே ஆவரேஜ், அதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதான் ஆவரேஜ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை மொத்தமாக 5 இருக்கு இல்லையா, ஸோ டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 23. ஓகே, இதுதான் அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட். அண்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, லார்ஜஸ்ட் ஆஃப் தீஸ் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 8 தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல ஆட் பண்ணுவோம். இதில் எல்லாம் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி 5 எக்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 5 எக்ஸை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற நம்பர்லாம் பார்த்தோம்னா 2 + 4 is 6, 6 + 6 is 12, 12 + 8 is 20. ஸோ 5x + 20 divided by 5 is equal to 23. இப்போ 5x + 20ன்னு இருக்குது. ஓகே, இது ரெண்டுத்துலேருந்து நம்ம 5 காமனாக எடுக்க முடியும். அப்போ என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். இங்கே 5 × x + 4 divided by 5, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 23. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 is equal to 23 அப்படின்னா எக்ஸ் is equal to 23 - 4 which is 19. ஸோ 19 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, எக்ஸுங்கிற வேல்யூக்கான ஆன்சர். இங்கே தான் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு ஆன்சர் கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்கிறது லார்ஜஸ்ட் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் என்னன்னு. லார்ஜஸ்ட் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் என்ன? எக்ஸ் ப்ளஸ் 8. ஸோ 19 + 8 என்னது? 27. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த 27 தான். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, சிம்பிளான கொஸ்டின் தான். ஆவரேஜ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஆட் நம்பர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்த ஆட் நம்பருங்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு போடாமல் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு நீங்கள் போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். அண்ட் கொஸ்டினில் இந்த ஆடுங்கிற வேல்யூவை வாசிக்க மறந்துட்டாலும் நம்மளுக்கு தப்பாக தான் ஆன்சர் வரப்போகுது. எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு போட்டு போயிடுவோம், அதுவும் தப்பு தான். ஸோ கொஸ்டின் தெளிவாக வாசிங்க. ஆட் நம்பர்னா 2 நம்பர் கூட்டணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். The price of a shirt is reduced by 20% during a sale. The original price was 500 rupees. What is the sale price of the shirt? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 500 ரூபாய் இருக்குது, 500 ரூபாய் தான் அதோட விலை. அதில் 20% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன விலை? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஏன்னா ப்ரைஸ் ஆஃப் த ஷர்ட் இஸ் ரெடியூஸ்டு பை 20% டியூரிங் எ சேல். ஒரு சேலில் ஆடி மாதமாக அது ஆடி தள்ளுபடிக்கு ஒரு 20% போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 500 ரூபாய்,
அப்போ இப்போ அந்த சேல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் ரூ. 500, 20% கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 20 டிவைடட் பை 100 இன்டூ 500 இப்படின்னு போடலாம். போட்டு இந்த 2 0 இங்கே 2 0 கேன்சல் ஆகுது 100 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இதுவும் ஒரு வழி. ஆனால் இதோட இன்னொரு வழி என்னன்னா 20%ன்னு இருக்குது. இந்த 20%னா என்ன, 2 இன்டூ 10% அப்படின்னு அர்த்தம். 10% கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா, ஒரு ஜீரோவை எடுத்து விட்டீங்கன்னா 10% அப்படின்னு வந்துடும். ஸோ 500ல் 10% என்ன, 500/10. 10ன்னு சொல்லிட்டு 100 போடக்கூடாது. 500/10 தான் 500ல் 10%. 500ல் 10% என்னது அப்போ 50. நமக்கு என்ன வேணும், 20% வேணும். அப்போ இதை இன்டூ 2, அதாவது 100 rupees. ஓகேவா, புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த டிவைடட் பை 100 இன்டூ 500 அப்படின்னு போட்டு கேல்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி பார்ட்ஸாக கண்டுபிடிச்சு நம்ம அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ திஸ் இஸ் 100. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? வேகம். வாட் டே ஆஃப் த வீக் வில் இட் பி? 132 days ஃப்ரம் டுடே. டுடே இஸ் Thursday. இன்னைக்கு வியாழக்கிழமை. ஆக்சுவலாக இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னைக்கு வியாழக்கிழமையா இருந்தா ஒரு அசம்ஷனில் பண்ணுறோம். இன்னைக்கு வியாழக்கிழமையா இருந்தா 132 நாள் கழிச்சு என்ன கிழமை வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, பேசிக்காக ஒரே ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும், அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். 132 நாள் இருக்குது, ஆனால் ஒரு வாரத்தில் 7 நாள் தான் இருக்குது. ஸோ முதல்ல 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, 7ஆல் டிவைட் பண்ணுறோன்னா இங்கே 7 1 7, அதுக்கப்புறம் இங்கே 3 + 3 6ன்னு வரப்போகுது. இங்கே 62, 7 7s are 49, 7 8s are 54, 56, 7 8s are 56, 7 9s are 63. அப்போ 9 போக முடியாது, 8 தான் வைக்கணும். 7 8s are என்ன 56ன்னு சொன்னேன். ஸோ இங்கே 4 + 2 is 6, அகைன் 6ன்னு வருது. இதுக்கப்புறம் வந்து 6 7ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் வந்து 6. ஓகே, ரிமைண்டர் 6. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 18 வாரம் போயிடும். 18 வாரம் ஃபுல்லாக இந்த தேர்ஸ்டேல ஆரம்பிச்சு தேர்ஸ்டேல முடியுது, தேர்ஸ்டே ஆரம்பிச்சு தேர்ஸ்டே முடியுது. இந்த மாதிரி 18 தடவை போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு முழு வாரம் போகிறதுக்கு, ஒரு தேர்ஸ்டே வரைக்கும் போகிறதுக்கு அதுக்கு டைம் இல்லை. 6 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 6ஐ கரண்ட் டேயோட கூட்ட வேண்டிதான். ஓகே, தேர்ஸ்டே + 6, தேர்ஸ்டே + 6 பண்ணுறதும் ஒன்று தான், தேர்ஸ்டே -1 பண்ணுறதும் ஒன்று தான். ஓகே, தேர்ஸ்டேல இருந்து, ஏன்னா 6 நாள் கூட்டினீங்கன்னா என்ன வரப்போகுது, புதன்கிழமை தான் வரும். ஒரு நாள் சப்ட்ராக்ட் பண்ணாலும் புதன்கிழமை தான் வரும். வாழ்க்கை ஒரு வட்டங்கிறத நம்மளால் இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா 7 நாள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 6 நாள் கூட்டுறது அடுத்த வாரம் புதன்கிழமைன்னு வரப்போகுது. அதுலேருந்து ஒரு நாள் கழிக்கிறீங்க அப்படின்னா புதன்கிழமை அப்படின்னு தான் வரப்போகுது. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ என்னவா இருக்கும், ஒரு நாள் கழிச்சிங்க அப்படின்னா வெட்னஸ்டே. உங்களுக்கு ஆன்சர் வந்து வெட்னஸ்டே. ஸோ எப்படி இதை பேசியாக கண்டுபிடிக்கணும்னா, எத்தனை நாள் கொடுத்துருக்காங்களோ அது 7ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. இந்த 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வர்ற கோஷன்ட்டாக மறந்துட போகிறோம். ரிமைண்டர் மட்டும் தான் பார்க்குறோம். ரிமைண்டர் எத்தனை நாள் இருக்கோ அதை கரண்ட் டேலேருந்து கூட்ட போகிறோம். கரண்ட் டே தேர்ஸ்டே, அதுலேருந்து 6 கூட்டினீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே. ஸோ 6ஆவது நாள் வந்து வெட்னஸ்டே. ஸோ ரிமைண்டர் 6ங்கிறதுனால 132 நாள் கழித்து நமக்கு இருக்க போகிற நாள் வந்து புதன்கிழமை. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜூலை 2024 எனக்கு இது வரைக்கும் கிடைச்ச எல்லா கொஸ்டினையும் நான் கவர் பண்ணிட்டேன். நிறைய பேர் ரீசெண்டாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி உங்களோட கொஸ்டின்ஸ் பார்த்தேன், எங்களுக்கு வந்து ரவுண்ட் 1 கிளியர் பண்ண முடிஞ்சுது, 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணி ரவுண்ட் 1 கிளியர் பண்ணேன், 8 கொஸ்டின் ஆன்சர் பண்ணி ரவுண்ட் 1 கிளியர் பண்ண நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ், டூ வெல். கோடிங் ஏதாச்சும் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனல் கோடையோ இருக்குது, அங்கேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கேயும் நான் தான் வருவேன், என் தம்பியும் வருவான். ஸோ அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள் கோடிங் கொஷின்ஸ் ஏதாச்சுன்னா. வேறு நீங்கள் என்ன இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அதோட கொஷின்ஸ் எனக்கு அனுப்பி விட்டீங்க அப்படின்னா நான் சால்வ் பண்ணி வீடியோ போடுறேன். அடுத்து வர்ற சங்கதியினருக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.